டிசம்பர் காலாண்டில் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு 6% சரிவை சந்தித்துள்ளது. அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலாண்டில் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு 6% குறைந்து 89,800 கோடியாக இருந்தது. அந்நிய நேரடி முதலீட்டின் சரிவால் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பொருளாதார சீர்திருத்தங்களின் தேவை வெளிப்பட்டுள்ளது. இதனால் 8.3 லட்சம் கோடி ரூபாய் வருடாந்திர அந்நிய முதலீடு என்ற இலக்கை இந்தியா அடைய கட்டமைப்பு மாற்றங்கள் அவசியம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி வழங்க கோரி வருகிற 18ஆம் தேதி கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். ஈரோட்டில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர், தமிழகத்தில் 15 லட்சம் குடும்பங்கள் 2 கோடி லிட்டருக்கு மேல் பால் உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் நிலையில் 35 லட்சம் லிட்டர் தான் ஆவின் நிர்வாகம் மூலம் பால் கொள்முதல் செய்யப்படுவதால் பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் கடுமையான நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதை வலியுறுத்தி இந்த மாதம் மார்ச் 18ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கறவை மாடுகளோடு ஆர்ப்பாட்டம்